திமுக தான் அவரோட டார்கெட். திமுகவை அழிச்சாதான் நாம் இங்க ஆட்சி அதிகாரத்தில் ஏற முடியும். 50 வருஷத்துல திமுக மட்டுமே இல்ல இல்லையா, இல்ல இன்னொரு இல்ல அப்படி இருந்தாலே ஆளுங்கட்சி யார்? இப்போ ஆளுங்கட்சி வந்து அதிமுக வந்து விமர்சனம் பண்ணணும். ஏன்னா ஆளுங்கட்சியை வந்து விமர்சனம் பண்ணாதான் இவங்க ஒரு கவுண்டர் பண்ண முடியும். இவங்க வந்து ஒரு அரசியல் ரீதியா ஒரு பிரதிநிதித்துவம் பெற முடியும். அதே சமயம் மக்கள் மத்தியிலேயே ஒரு பேசு பொருள் ஆகும். அப்போதான் ஒரு தலைவருக்கான அந்தஸ்து உயரமும். இப்போ அதிமுக விமர்சனம் பண்றதுனால என்ன பிரதிநிதித்துவம் கிடைக்கும்? ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்களே கட்சிக்குள்ள அவங்க கட்சியிலே பல்வேறு உட்கட்சி பூசல் இருக்கு, அங்கேயே நிறைய பிளவுகள் இருக்கு. அதை பத்தி பேசுறது இவங்களுக்கு என்ன பயன் இருக்க போகுது? அப்போ ஆளுங்கட்சி எதுக்குறது தான் இவருடைய மோட்டோவா இருக்குன்றனால தொடர்ச்சி அவருக்கு கட்சி ஆரம்பிச்ச ஒரு மாநாட்டிலிருந்து இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக வந்து அட்டாக் பண்ணுறதா இருக்கு. அப்போது அது படங்கள்லையும் வெளிப்படுத்துறாரு. ஏன்னா திமுக இனிமேல் உதயசூரியன்றது உதிக்காது, இனிமேல் மறையும் அப்படின்றது தான் அது குறியீடாக வந்து சொல்கிறாரு அப்படின்றது தான் இருக்குது.